வந்து இங்கே இருக்கிற பூர்வக்குடி, இவங்கெல்லாம் கூட அந்தமான் நிக்கோபர் தீவுகளை சேர்ந்த பூர்வக்குடி மக்கள். அங்கே இருக்கிற ஆதிவாசி மக்களில் நிறைய பேர் படிக்க வந்துட்டாங்க, படிச்சுட்டு நல்ல நல்ல வேலைகள் இருக்காங்க. அந்தமான் நிக்கோபரில் நிறைய ஆதிவாசி இனங்கள் நல்லா டெவலப் ஆயிட்டாங்க. What's your name? My name is Akriti. Your native place. Native. You are from Nicobar? Huh? Yeah. Nicobar. Oh, Nicobar. Okay. What are you doing here? Your work? मैं यहाँ काम करता हूँ. पार्ट टाइम जॉब करता हूँ. Okay. How many languages you know? Only two. Hindi और Hindi and Nicobari. Yeah. Okay. அந்த பக்கம் எப்படிமா போகிறது பீச்சுக்கு? வழி எங்கே இருக்குது? எங்கே பார்த்தாலும் தமிழர்கள் தான் இங்கே. போர்ட் பிளேர் என்று அழைக்கப்படக்கூடிய ஸ்ரீ விஜயபுரத்தில் கடற்கரை பகுதிகள் எப்படி இருக்குது பாருங்கள். இங்கே வந்து சுற்றுலாவும் மீன் பிடிக்கிறதும் வியாபாரம் தான் முக்கிய தொழில். நம்ம பாரத நாட்டோட மற்ற பகுதிகள்லேருந்து இங்கே வரவங்களையும் வெளிநாடுகள்லேருந்து வரவங்களையும் போட்டில் கூட்டிகிட்டு போய் சுற்றி காட்டுறது நிறைய பேருக்கு முக்கிய தொழிலாக இருக்குது. இந்த அந்தமான் நிக்கோபரில் மொத்தம் 836 தீவுகள் இருக்குது. அதில் 31 தீவுகளில் மட்டும்தான் மக்கள் வசிக்கிறாங்க. மற்ற தீவுகள்லாம் அழகான அடர்ந்த காடுகளாக இருக்குது. இந்த அந்தமான் தீவில் ரயில் வசதி இல்லை, பஸ்ஸு, ஆட்டோ, காரு இந்த மாதிரி தான். ஒரு தீவிலிருந்து இன்னொரு தீவுக்கு போகிறதுக்கு வழக்கமாக அந்த பெரிய போட்டை பயன்படுத்துகிறாங்க. இங்கே வந்து கவர்மெண்ட் பஸ் இருக்கிற மாதிரி, தனியார் பஸ் இருக்கிற மாதிரி அங்கே வந்து பெரிய பயணிகள் போட்ஸ் இருக்குது. அங்கே இருக்கிற பெரிய படகுகளில் தான் பொதுமக்கள் போயிட்டு வராங்க. அவங்களோட பைக்கு, காரெல்லாம் கூட அந்த படகுல ஏற்றின்னு வராங்க. இங்கே பஸ்ஸு மாதிரி அங்கே இந்த படகுகள் பஸ் ஸ்டாண்டில் பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணுற மாதிரி இங்கே வந்து படகுகளுக்கு வெயிட் பண்ணுறாங்க. இந்த போட்டில் பக்கத்தில் இருக்கிற ஏரியாவுக்கு போகிறதுக்கு குறைஞ்சபட்சம் 15 ரூபா தான் டிக்கெட்டு. 15 ரூபா டிக்கெட் ஆரம்பித்து 60 ரூபா, 100 ரூபா, 600 ரூபா, 1000 ரூபா, 2000, 3000 வரையும் போகுது. கவர்மெண்ட் போட்டில் டிக்கெட் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். ப்ரைவேட் படகுகளில் டிக்கெட் ரேட் ஜாஸ்தியாக இருக்கும். வரிசையாக பைக் நிறுத்தி வச்சுருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் கூட அப்படியே போட்டில் ஏற்றின்னு போய் அடுத்த தீவில் போய் அப்படியே வேலைக்கு போகிறவங்க. இந்த போட்டில் பைக்கெல்லாம் ஏற்றின்னு வராங்க பாருங்கள். பைக்குக்கு வந்து 60 ரூபா டிக்கெட்டு. ஒரே ஒரு 15 ரூபா கொடுத்து கடலில் இவ்வளோ பெரிய போட்டில் பயணம் பண்ண முடியுதே அப்படின்றது ஒரு சந்தோஷமான விஷயம். வேறு எந்த நாட்டிலையும் இந்த மாதிரி இவ்வளோ குறைஞ்ச ரேட்டில் போட்டில் போக முடியுமான்னு தெரியல. ஒரு தீவிலேருந்து இன்னொரு தீவுக்கு போகிறதுக்கு இந்த மாதிரி போட் வசதியும் இருக்குது, கப்பல் வசதியும் இருக்குது, ஃப்ளைட் வசதியும் இருக்குது. இங்கே பாருங்கள், நண்டு இருக்குது. நண்டு தெரியுதா பாருங்கள் உங்களுக்கு. இப்போது ஏதாவது ஒரு போட்டில் ஏறி போய் இந்த படகு பயணம் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அப்படியே அந்த போட்டையும் உள்ளே போய் உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் பாருங்கள். ஓகே சரி. ஆமாம். இதோட முன்பக்கம் காரு, பைக்கெல்லாம் ஏறுறதுக்கு வசதியாக எப்படி இருக்குது பாருங்கள். பைக்கெல்லாம் ஸ்டாண்டில் நிறுத்துகிற மாதிரி எவ்வளோ அழகாக நிறுத்திட்டாங்க பாருங்கள். உள்ள சினிமா தேட்டர் மாதிரி எவ்வளோ அழகாக சேர் போட்டுக்கிட்டு இருக்காங்க பாருங்கள் பயணிகள் உட்கார்றதுக்கு. ஜாலியாக உட்காந்து வேடிக்கை பார்த்துனே போகலாம். போர் அடித்தா வெளியே போயோ இல்லை போட்டு மேலே ஏறி போயோ அப்படியே வேடிக்கை பார்க்கலாம். உள்ளே வந்து பார்த்தா இதை வந்து போட்டுன்னோ ஃபெர்ரின்னோ சொல்ல முடியல, கப்பல்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. இதை வந்து ஒரு சிறிய ரக பயணிகள் கப்பல்னு சொல்லலாம். அப்படியே சுற்றி காட்டுறேன் பாருங்கள். இப்போது இந்த துறைமுகத்திலேருந்து இந்த சின்ன கப்பல் புறப்பட போகுது. எப்படி கிளம்புதுன்னு பாருங்கள். அந்த முன்பக்கம் மெதுவாக திரும்பி புறப்படுறத கவனிங்க.